தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இருப்பதால் குறையில்லையே ஒளிந்து பரப்பிடுமே உலகிடுவோம் உலகிடுவோம் நாம் அமுக என்றே உலகிடுவோம் 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 நாம் அமுக என்றே சிங்கிளா வீடியோ பார்த்துருக்கீங்களா வீடியோ 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 மனிதநேய மக்கள் கட்சி சேவை அரசியலின் மனசாட்சி வெல்லட்டும் வெல்லட்டும் மனிதநேயம் வெல்லட்டும் காத்திடுவோம் காத்திடுவோம் சமூக நீதியை காத்திடுவோம் அரசமைப்பு சட்டத்தை காத்திடுவோம் காத்திடுவோம் மனிதநேய மக்கள் கட்சி சேவை அரசியல் மனசாட்சி வெல்லட்டும் வெல்லட்டும் மனிதநேயம் வெல்லட்டும் வீழட்டும் வீழட்டும் மதவெறி பாசிசம் வீழட்டும் மதவெறி பாசிசம் வீழட்டும் நிர்வாகிகளை கொஞ்சம் உள்ள வந்துருங்க இளைஞர்கள் எப்படியாங்கம்மா மனிதநேய மக்கள் கட்சியினுடைய 17ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் படூர் கிளையின் சார்பாக மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கொடியேற்றம் நிகழ்ச்சி, மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற படூர் கிளை மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய துணை பொதுச் செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் யாக்கூப் அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார்கள். மனிதநேய மக்கள் கட்சியுடைய 17வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கொடியை ஏற்றி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு, நலிந்த மக்களுக்கு, பாடசாலை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உணவுகளை
ஆதரப்பட்ட இல்லங்களுக்கு உதவிகளை செய்யுங்கள். நலந்த வியாபாரிகளுக்கு உதவியை செய்யுங்கள். திருவோரமாக மரங்களை நடுங்கள். மருத்துவமனைக்கு உதாரணப் பொருட்களை அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தாருங்கள் என்று பேராசிரியர் மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் பேராசிரியர் உத்தரவுக்கு இணங்க தமிழ்நாடு முழுவதும் சிறப்பான நிகழ்ச்சியை மனிதநேய மக்கள் கட்சியுடைய தோழர்கள் செய்து வருகின்றார்கள். செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தில் பிரமாண்டமான நிகழ்ச்சி, தினந்தோறும் நிகழ்ச்சி. சமூக நீதி மாணவர் இயக்கத்தின் சார்பாக பல்லவபுரத்தில் கருத்தரங்கம், இளைஞரணி சார்பாக தாம்பரத்தில் பயிலரங்கம், வர்த்தகணி சார்பாக நேற்று தாம்பரத்தில் கருத்தரங்கம். ஏழை எளிய மக்களுக்கு, நலிந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்த மக்கள் அல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சமூக சாலையில் உணவு தன்னுடைய மகிழ்ச்சியை கொண்டாடி வருகின்றார்கள். தலைவர் பேராசிரியருடைய உத்தரவுக்கிழமை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்திற்கு தலைமையின் சார்பாக வாழ்த்துக்களை சிறப்பான முறையில் பணியாற்றி அனைத்து நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். துணை பொறுப்பாளர் யாத்திரை சௌகரியப்பார்கள். மனிதநேய மக்கள் கட்சியுடைய தமிழ் மாநிலத்தில் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மதுக்குண்டு ஐயா அவர்களுக்கு வடூரின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பொறுப்பிலும் ஊராட்சியிலும் ஐயா அவர்களுக்கு நன்றியை கணக்கியாக்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்மளுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பரமேஸ்வரன் தலைவர் அவர்கள் சான்று அளித்து, நாங்கள் வேறு ஒரு சமூகத்தில் இருந்தாலும் மனிதநேய மக்களுக்கு அங்கிருந்து உங்களுக்கு சான்று அளித்திருக்கிறார். அனைத்து சமூக மக்களுக்கும் பொதுவான கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறது. தொடர்ச்சியாக பல கருத்துக்களை நான் சொல்லுவத காரணத்தான் இந்த இடத்துல கருத்து சொல்லுவார்கள். ஊராட்சி மன்ற தலைவரே சொன்னதுக்காக ஊராட்சி மன்ற தலைவர் தன்னுடைய மக்களுக்கு போய் சொல்ல வேண்டும். முருகனுடைய 6 படை வீடாக இருக்கக்கூடிய ஒரு வீடு சுவாமிமலை. முதல் வீடு திருப்பரங்குன்றம், 2வது வீடு பழனி, 3வது திருச்செந்தூர், 4வது நம்முடைய சுவாமிமலை பாபநாசம் தொகுதி. எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி, அவர் வெற்றி பெற்ற தொகுதி. 5வது திருத்தணி, 6வது பழமுதிர்ச்சோலை. இது முருகனுடைய 6 படை வீடு. இந்த 6 படை வீட்டில் நாடு விடுதலை அடைந்ததற்கு பிறகு, நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு சுவாமிமலைக்கு பக்தர்களெல்லாம் நடந்தே போய் சென்று பார்க்கின்றார்கள். வலிமையான உள்ளவர்கள்லாம் பார்க்கின்றார்கள். உமர் போன்று, அதேபோல் அண்ணன் ஜாகிரசம் போன்ற பக்தர்கள்லாம், அந்த வயசு ஒத்த பக்தர்கள்லாம் நடந்தே போய் செல்கின்றார்கள். நம்ம ஒன்றிய தலைவர் போல வயதானவர்கள் நடக்க முடியாமல், முருகனை தரிசிக்க முடியாமல் திரும்பி செல்ல வருகிறார்கள். ஆகிய தலைவர் கோரிக்கை வைக்கின்றார். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரிடத்திலே கோரிக்கை வைக்கின்றார். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சட்டமன்ற தொகுதி சுவாமிமலையில் பக்தர்கள் மேலே ஏறி பார்க்க முடிய வயதான காலத்தால் முட்டுவலி ஏற்படுகிறது. ஆகிய லிப்ட் வசதி செய்தார் என்று சொல்லும்போது, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உடனடியாக இந்து அறநிலையத்துறை மூலியமாக 3 கோடி ரூபாய் செலவில் லிப்ட் அமைக்கப்பட்டு தலைவர் பேராசிரியர் அவர்கள் திறக்கிறார்கள். இதுதான் மனிதநேய மக்கள் கட்சியுடைய பண்பு. அனைத்து சமூக மக்களுக்கும்
இப்ப முருகனுக்கு கேட்டாச்சு, அவர் அண்ணன் விநாயகர் கோயில், வெள்ள விநாயகர் கோயில் கேட்கிறார். அதான் நாடு விடுதலை அடைந்ததுக்கு பிறகு மடங்களாக இருக்கிறது. மடங்களாக கோயில் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது. அதே பாபநாசம் தொகுதி சட்டமன்ற தொகுதியில் வெள்ள விநாயகர் கோயிலுக்கு தலைவர் பேராசிரியர் அவர்கள் கோரிக்கை வைக்கின்றார் சட்டமன்றத்தில். வெள்ள விநாயகர் கோயில் தேரோட்டு நடைபெற வேண்டும், அந்த கோயில் புதுப்பிக்கப்பட வேண்டும், அதுக்கு நிதிதாரர் என்று சொல்லும்போது 4,55,00,000 ரூபாயை ஒதுக்கிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கோரிக்கை வைத்தவரை கட்சியுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் என்று நினைவூட்டி நம்மளுக்கு சிறப்பு செய்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு நன்றி தெரிவித்து விடுகிறேன். எல்லாருக்கும் இருக்குண்ணே. வாங்கி கொடுங்க. இங்கேருந்துடு ஓகே கரெக்டாக இருக்கு. மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் தாம்பரம் 50வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அண்ணன் யாப்புமண்ணன் அவர்களுக்கு ஒன்றியத்தின் சார்பாக சால்வை அளிக்கப்படுகிறது. நம்ம கூட போட மாட்டாங்க, அவரு போட்டாரு. ஆ